எதுக்கு திரும்ப திரும்ப வந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? எப்படியாவது உங்க மகளை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கியே தீருவேன்னு இப்படி அசிங்கப்படுறீங்களே, இதுக்கு அவளுக்கு வேற வாழ்க்கை அமைச்சு கொடுத்து சந்தோஷமா வாழ வச்சு பார்க்கலாம்ல. இப்படி ஒரு போட்டி தேவையா உங்களுக்கு? கிரிமினலோட மகளை எவன் கட்டிப்பான்னு நினைக்கிறாரோ என்னமோ. மாப்பிள்ளை கிடைக்காம தான் இங்க எப்படியாவது தள்ளி விட்டுறலான்னு பழிய போட்டு போலீஸை வச்சு மிரட்டி பார்க்கலான்னு பாக்குறாரு. அப்படிதானே சார்? என்ன ஆதிசங்கரே, வரவன் போறவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் உன்னோட வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என் பொண்ணுக்கு உன் பையனை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணம்தான். ஒரு அப்பனா என்ன விலை கொடுத்தாவது, எத்தனை பேரை பலி கொடுத்தாவது என் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைப்பேன். என் பொண்ணை மட்டும் நீ உன் வீட்டுக்கு மருமகள் ஆக்கல, உன் குடும்பம் மொத்தத்தையும் தெருவுக்கு கொண்டு வந்துருவேன். இப்ப நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை பறி போய் நடு தெருவுக்கு வந்து நிப்பீங்க. இது வரைக்கும் நீ பண்ற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பொண்ண பேச விட்டுட்டு இருக்கிறதுனால இந்த ஆதிசங்கரி ஒன்னும் கையால் ஆகாதவ இல்ல. பொண்ணால என்ன பண்ண முடியுமோ நீ பாரு, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். என்னால என்ன பண்ணிட முடியும் பாக்குறேன்னு சொன்னல, நான் பண்ணிட்டேன். இப்ப நீ பார்க்க போற. செடியா, உங்க அம்மா கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போறதுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. உன் தாய் பாசம் தோக்க போகுது. உன் அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத பார்த்து நல்லா அழு. மேடம், உங்க ஃபேக்டரியில ஃபுட் ப்ராடக்ட் லாரியில லோட் ஆகும்போது அதுல போதைப் பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்க கிட்ட பக்காவா இருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கோம். இல்ல சார், இது என் வளர்ச்சி பிடிக்காம திட்டமிட்டு சதி பண்ணிருக்காங்க. இந்த ரங்கநாதன் பண்ண சூழ்ச்சி தான் அது. மேடம், எங்களுக்கு எவிடன்ஸ் தான் முக்கியம். அவர் சூழ்ச்சி பண்ணாருன்னா அதை வார்த்தையால சொல்லாம நிரூபிச்சு காட்டுங்க. உங்க குடவுன்ல சரக்கெல்லாம் வண்டியில ஏத்தி ஹார்பருக்கு போறதுக்கு முன்னாடி ரைடு போய் போதைப் பொருளை பிடிச்சிருக்கோம். கோர்ட் ஆர்டரை வாங்கி சட்டப்பூர்வமா உங்க குடவுனையும் சீல் வச்சிருக்கோம். இனி எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல தான் பேசணும். கம்பெனியோட எம்டியான நீங்க தான் இதுக்கு பொறுப்பேற்று எங்க விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணணும். சார், ஆதிசங்கரி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மொத்த பொறுப்பையும் அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடந்த பிரச்சனைக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என் பிள்ளைய அரெஸ்ட் பண்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த கம்பெனியோட எம்டி நான் தான் சட்டப்படி இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஆதிசங்கரி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியோட சைனிங் அத்தாரிட்டி நான் தான். அதோட ஒன் ஆஃப் த சேர்மனும் நான் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன இது? ஆளுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு குதிக்கிறாங்க. கடைசியில செழியன் உள்ள போயிடுவான் போல இருக்கே. போதும், நிறுத்துங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன அக்கறை, என்ன பாசம். இன்ஸ்பெக்டர் சார், பேசாம 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி ஏத்துங்க. லீகலா ஆதிசங்கரி மேடத்தை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். இதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். நியாயப்படி, தர்மப்படி, சட்டப்படி நான் நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியில வருவேன். வாழ்க்கையில நம்மள பிடிக்காதவங்களால நமக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சவாலா எடுத்து சந்திப்போம். இன்ஸ்பெக்டர் சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அக்கா, அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். நிறுத்துங்க.
இந்த போதைப் பொருள் பாக்ஸ் குடோனுக்குள்ள வந்ததுக்கு நான் தான் காரணம். ஆதிசங்கரி மேடம்க்கும் செழியன் சாருக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஃபாரினுக்கு போற அந்த ஃபுட் ப்ராடக்ட்ல போதைப் பொருளை மிக்ஸ் பண்ணி வச்சேன். அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான தண்டனையை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல காயத்ரி, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களை காப்பாத்துறதுக்காக பழிய நீ ஏத்துக்கிற. எங்க பிரச்சனையை நாங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நான் பழியை ஏத்துக்கல மேடம். குற்ற உணர்ச்சியில நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறேன். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். சார், நான் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், இவ பொய் சொல்றா சார், இவளை நம்பாதீங்க. ஆதிசங்கரி அரெஸ்ட் பண்ணுங்க. சார், அப்ப நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் எப்படி நீங்க சம்மந்தம் இல்லாதவங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார்.